நமஸ்காரம். ASTRO BRINDHA கோயம்புத்தூர்லேருந்து. ஜோதிடத்தில் 80% 90% வரைக்கும் பலன்களை சரியாக கூறிவிட முடிகிறது. அதனால் ஒரு 10, அதாவது இது இன்ட்யூஷன் பவர் உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வெறும் ஜோதிடத்தில் BA MA MPhil PhD வரைக்கும் முடித்தவர்களுக்கு கூட இது பொருந்தாது. மரத்தடி ஜோசியராக இருந்தாலும் கூட, ஜோதிடத்தை பட்டப்படிப்பாக படிக்காத ஜோதிடராக இருந்தாலும் கூட, இன்ட்யூஷன் அந்த யூனிவர்ஸோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, அந்த சோலுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னா அவங்களால ஒரு 80% 90% வரைக்கும் பலனை எடுத்துட முடியும். ஏன் அந்த 10-20% கால நிர்ணயம் தப்பாக போகுது, சில விஷயங்கள் தவறி போகுது, தப்பாகக்கூடாது, ஜோதிடர் சொல்கிற பலன் தவறி போகுது, கொஞ்சம் முன்ன பின்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நம்ம ஒரு குழந்தை முதல் மூச்செடுத்த நேரத்தை வச்சு தான் ஜாதகத்தை கணிச்சு பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இதுலேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது. குழந்தை தலை தெரிஞ்சால் டைம் நோட் பண்ணுறது, தொப்புள் குடி கட் பண்ணோம் டைம் நோட் பண்ணுறது, அம்பிளிக்கல் கார்டு கட் பண்ணினதுக்கப்புறமா குழந்தை விடும் முதல் மூச்சு தான் ஃபஸ்ட்டு பர்த் டைம். இதையே எல்லா டாக்டர்ஸும் ஒத்துட்ருக்காங்க. அப்படி இல்லை, அக்யூரசி பார்த்தாலும் எங்களால் டைம் எடுக்கவே முடியாது. அந்த இக்கட்டான நேரத்தில் ஒரே நேரத்தில் 2-3 பிரசவம் ஆகிட்டுருக்கும், இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும்போது அந்த டைமில் நாங்கள் செகண்ட் வைஸ் மினிட் வைஸ் நாங்கள் டைமில் நோட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. அதனால தான் பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் 10-7 ஜாதகத்துக்கு எனக்கு வந்துடுது. ஏன்னா அடிப்படை ஜோதிட விதி, மாதேஸ்வரன் சாரோட புக் படித்தவங்க இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுட்ருப்பாங்க. மாதேஸ்வரன் சார், ஆத்தூர் மாதேஸ்வரன் சாரோட புக்கு படித்தவங்களுக்கு எல்லாமும் இது நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பாரு. ஆணோட ஜாதகத்தில் நவாம்ச லக்னம் ஆண் வீட்லேயும், பெண்ணோட ஜாதகத்தில் நவாம்ச லக்னம் பெண் வீட்லேயும் விழுகணுங்கிறது ஜோதிட விதி. ஆணோட ஜாதகத்தில் லக்னம் நிற்கும் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இல்லை, லக்னம் நிற்கும் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துலேயோ 3ஆம் பாதத்துலேயோ, பெண்ணோட ஜாதகத்தில் லக்னம் நிற்கும் நட்சத்திரம் 2ஆம் பாதத்துலேயோ 4ஆம் பாதத்துலேயோ தான் விழுகணும். இது அடிப்படை ஜோதிடம். அதனால தான் நான் பார்க்குற 10 ஜாதகத்தில் 8 ஜாதகம் எனக்கு டைம் கரெக்ஷன் வந்துடும், 7லேருந்து 8 ஜாதகம் வரைக்கும். ஆனால் பேச வித்தின் 2-3 மினிட்ஸ் டைம் கரெக்ஷன் பண்ணிடலாம். ரொம்ப ரேரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜாஸ்தி எடுக்கிறதெல்லாம். டீட்டனை தொட்டாச்சுன்னா நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன் டைம் கரெக்ஷன், பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் எல்லாம். அவங்க கொடுக்குற இன்புட்டு எனக்கு கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன் இப்போது டைவர்ட் ஆகி போகுது பாருங்கள். ஏன் இந்த டாபிக் இப்போ எடுத்தேன் அப்படின்னா, ஏன் இந்த 10-20% ஜோதிடர் சொல்வது முன்னுக்கு பின்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல கணவன் மனைவி சேர்றாங்க இல்லைங்களா, உடல் உறவு கொள்கிற அந்த நேரம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில். அந்த காலத்தில் ஒரு 100 வருஷம் முன்னாலெல்லாம் எடுத்து பாருங்களேன், ரொம்ப ஆதி காலத்துக்கு போயிட வேண்டாம், கற்காலத்துலலாம் போயிட வேண்டாம். ஆனால் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் குறித்து நிறைய திதி நிறைய விஷயங்களெல்லாம் ஒதுக்கிட்டு, இந்த நாள் கணவன் மனைவி சேர்ந்தால் தெய்வீகமான குழந்தை பிறக்கும்னு சொல்லி ஜோசியர் குறிச்சே கொடுப்பாரு. எதுக்கு? முதலிரவுக்கு. இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறது முதலிரவா இல்லை எத்தனாவது இரவுன்னு சொல்லி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா காலம் மாறிட்டே வந்துருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாலே உறவு கொள்வது, நிறைய கருக்கலைப்புகள் ரிப்பீட்டடாக செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வதவதவதான் பெற்று போட்டுருவாங்க. பிறந்தப்பறம் வேணால் பிடிக்கலன்னா கள்ளிப்போல் ஊற்றிடுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளோதான். லோ பர்டன் தாங்க முடியாது அப்படின்னா. அப்போ முதல்ல பிரச்சனை அங்கேயே ஆரம்பிச்சிடும். முதல்ல கணவன் மனைவி உடல் உறவு கொண்டதுக்கப்புறம் 72 மணி நேரம் அந்த விந்து கருமுட்டையோடு சேர்ந்து கரு உருவாகிறதுக்கு எடுத்துக்கிற டைமா. அப்போ அந்த கரு எப்போ உருவாகுதோ, ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய கருமுட்டையும் இணைந்து எப்போ ஒரு கரு தரிக்குதோ, ஒரு உயிராக உருமாறுதோ, அப்போவே கர்மா டிசைட் ஆகிடுது. இது பிராப்தம் அப்படிங்கிறது அங்கேயே டிசைட் ஆகிடுது. அந்த பிராப்தத்தோட அக்யூரசி டைம் நமக்கு தெரியாதனால நம்ம இந்த கிடச்ச ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்துட்ருக்கோம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் டீகோடு பண்ணி உள்ளே இறங்கி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜோசியருக்கு இன்ட்யூஷன் கண்டிப்பாக வேணும். அந்த இடத்துல கேது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஜோசியருக்கு வேலை பண்ணணும். யூனிவர்ஸோட பிரபஞ்ச கனெக்டிவிட்டி ஏற்படணும். அப்போ தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை டீகோடு பண்ணி அவரால் உள்ளே போய் எடுத்து பார்க்க முடியும், பலன்களை சொல்ல முடியும். இந்த இடத்துல தான் அந்த 20-10% இடறி விழுந்துடுறாங்க, சொல்ல முடியறதில்ல. ப்ரெடிக்ஷன்ஸில் மாட்டிக்கிறதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை.
அப்போ எங்கெல்லாம் நம்ம பிரச்சனை பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி சேரும் காலமே முதல்ல நல்ல காலமாக தான் இருக்கணும். ஒரு கருத்தரிக்கணும்னா ஆண் மனதும் பெண் மனதும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும், உடலும் மனமும் சுத்தமாக இருக்கணும், எண்ணங்களும் சுத்தமாக இருக்கணும். அங்கே தானே டிஎன்ஏ வருது. இப்போ ஒரு 2-3 பேர் கேட்கும்போது எனக்கு டப்புன்னு ஞாபகத்துக்கு இதை பற்றி வீடியோவில் நம்ம பேசணுமே அப்படின்னு. மேம் எங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக பெண்கள் இளம் வயசுலேயே விதவையாயிடுறாங்க, வீட்டில் ஒரு பொண்ணு அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, இது எப்படி மேம் கட் பண்ணுறோன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான், ரீப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணணும். கர்மா ஒரு விஷயம், ஒரு நெகட்டிவ் கர்மா நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா புள்ள பெக்காமல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜெனரேஷன் கட் ஆகும், அந்த டிஎன்ஏ கட் ஆகும். நம்ம யாருக்காவது கொடுத்துட்டோம், அது ஏதாவது ஒரு கரு ரிசீவ் பண்ணிவிட்டு கரு தரிச்சிருச்சு அப்படின்னாலே டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆயாச்சுன்னு தான் நடத்தும். அதனால் கர்மாவை எந்த ஒரு நல்ல கர்மாவையும் எந்த ஒரு கெட்ட கர்மாவையும் நம்ம அப்படி டப்புன்னு ஸ்டாப் பண்ண முடியாது. என் குடும்பத்தில் நான் பட்ட கஷ்டம், என்னோடய அம்மா பட்ட கஷ்டம், என்னோடய பாட்டி பட்ட கஷ்டம், என்னோடய தாத்தா பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது அப்படின்னா ஆல்ரெடி அவங்க பண்ணின நல்லது அவங்க பண்ண கெட்டதெல்லாம் சேர்ந்து தான் ஜெனட்டிக்கலாக விந்தாவும் முட்டையாகவும் சேர்ந்து நீங்கள் உருவாயிருக்கிறது. உங்களோட நல்ல கெட்ட முட்டையும் விந்துவும் சேர்ந்து தான் உங்களோட குழந்தை உருவாகியிருக்கு. இப்போ நம்மளோட விந்தும் முட்டையும் சேர்ந்து தான் நமக்கு கீழே ஒரு குழந்தை உருவாக போகுது. அப்போ டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே தான் இருக்க போகுது. நம்மளோட நல்ல எனர்ஜி கெட்ட எனர்ஜி எல்லாமே குழந்தைக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தலைமுறையாக தூக்கிட்டு வந்த டிஎன்ஏவை மரபணுவை கடத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். அதை கடத்தக்கூடாதுன்னா ரீப்ரொடக்ஷன் நிற்கணும், அவ்வளோதான். அது ஒரே வழி, அது மட்டும்தான். அப்படி இல்லை ஒரு குழந்தைய நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கர்மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதை அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறத சந்திரன் டிசைட் பண்ணும். சிம்பிள். அந்த குழந்தையோட பிராப்தம் டிசைட் பண்ணும். அதோட சிவியரிட்டி கூடலாம் குறையலாம். ப்ளஸ்ஸாக இருந்தாலும் நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி, அது அதிகமாக நல்லது செய்ய போதா, நல்லது குறைவாக செய்ய போதா, கெட்டது அதிகமாக செய்ய போதா, கெட்டது குறைவாக செய்ய போகுதா அப்படிங்கிறது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு அந்த குழந்தை ஏற்றுக்கிற விஷயம், விதம், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா ரியாக்ட் பண்ணுறோமாங்கிறத பொறுத்து அந்த கர்மாவை இன்னும் ஜாஸ்தி ஆக்டிவேட் பண்ணுறோமா இல்லை அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கடந்து போகிறோமா, இதெல்லாம் ஃப்ரீவில். இது நம்ம தெரிஞ்சு கொழுப்பெடுத்து பண்ணுறது சில விஷயங்கள். அதெல்லாம் முக்கியமான அறிவிப்பை திருப்பி நான் சொல்லிடுறேன். நம்மளோட யாமி ஃபவுண்டேஷன் இதனால் வரைக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கு மட்டும் டெஸ்டிடியூட்டட் விமன், கைவிடப்பட்ட ஆதரவில்லாமல் நிராதரவாக நிற்கும் பெண்கள் தன் சொந்த காலில் நிற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கைட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் கண்ணு முன்னால் தெரிஞ்சவங்களுக்கு, கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கும் செஞ்சுருக்கோம் நம்மளால் இயன்ற அளவு. ஆனால் யாமியில் ரொம்ப பெரிய மெம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளோடு தான் ரன் ஆகிட்டுருக்கு யாமி ஃபவுண்டேஷன். இப்போ இன்னொரு விஷயம் அதில் செய்ய போகிறோம். அரசு பள்ளிகளில் படிக்கும் பாவர்ட்டி லைனுக்கு கீழே, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற குழந்தைகள், அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு இலவசமாக டியூஷன் சென்டர் ரன் பண்ண போகிறோம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மியூசிக், டான்ஸ், யோகா, மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, என்னெல்லாம் ஒரு சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, மெட்ரிக் ஸ்கூலில் ஒரு குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமோ, வசதி வாய்ப்புகள் கிடைக்குமோ, கற்றுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமோ, அது எல்லாமே பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கறத முடிவு பண்ணியாச்சு. அதுக்கான அகலக்காலம் எடுத்து வச்சாச்சு. இதில் உங்களோட சப்போர்ட் நிச்சயமாக நான் எதிர்பார்க்குறேன். பவதி பிக்ஷாந்தேகி. உங்களால் முடியும் அப்படின்னா யாமியில் மெம்பர் ஆகிக்கோங்க, லைஃப் டைம் மெம்பர் ஆகிக்கோங்க. நீங்கள் இருந்தாலும் நம்ம காலத்துக்கு அப்புறமும் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். நான் இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் இல்லைன்னா அது போச்சுன்னா அது அசிங்கம். நம்ம இருந்தாலும் நம்ம இல்லாட்டியும் சில நற்காரியங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் தேவை. உங்களால் சிறு பங்களிப்பு, ஆனால் மாதம் உங்கள் பட்ஜெட்டில் யாமி பேர் வரணும், அவ்வளோதான். உங்கள் வீட்டு பட்ஜெட்டுக்குள்ளே யாமியோட பேர் வரணும். யாமியோட பேருங்கிறது சொசைட்டியோட பேர். ஆதரவற்ற குழந்தைகள், ஆதரவற்ற பெண்களுடைய பேர் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வரணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. யாமி ஃபவுண்டேஷனோட நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேணா நம்பரும் நான் ஷேர் பண்ணுறேன். யாமி குரூப்பில் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ரொம்ப பெரிய விஷயங்களை, ரொம்ப பெரிய மிராக்கில் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எந்த ஒரு கர்மாவையும் நம்ம கடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல கருத்தரிக்கவே கூடாது, கருவை கொடுக்கவே கூடாது. அப்போ இந்த இடத்துல நான் பண்ணுற நல்ல விஷயங்கள், எங்கள் பரம்பரைக்கு கெட்ட விஷயங்கள்லாம் எங்கள் குழந்தைகளுக்கு போகக்கூடாது, அட்லீஸ்ட் என் குழந்தைகளாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம டிஎன்ஏ ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டோம். இனி நம்ம நினச்ச பிரயோஜனம் இல்லை. இதுதான் நம்ம கர்மா.
இதுதான் உன்னுடைய போன ஜென்மத்து கொடுப்பினை, இது இப்படியெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, இது இப்படியெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், இது இப்படியெல்லாம் கடந்து போகணுங்கிறது தான் சொல்கிறது தான் ஜோதிடருடைய வேலை. ஜாதகம் எது பார்க்குறோன்னா எது சாதகமான நேரம், எது பாதகமான நேரம், இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது, திருமண வாழ்க்கையோட கொடுப்பினை எப்படி இருக்கோ அது எப்படி ஏற்றுக்கணும், தொழிலோட கொடுப்பினை எப்படி இருக்கோ அது எப்படி ஏற்றுக்கணும், வருமானத்தோடைய கொடுப்பினை எப்படி இருக்கோ அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை பார்த்து சாதகமான விஷயங்களை தெரிந்து கொண்டு பாதகமான விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அது நல்லபடியாக கடந்து போகிறதுக்கு உதவுறது தான் ஜோதிடருடைய வேலையே, அஸ்ட்ராலஜருடைய வேலையே. அதனால தான் அந்த இடத்துல நான் பெரிய கோயில் பரிகார ரெமடிஸ் நான் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கி இது சரியே ஆகி போயிடும், இதோட இந்த பிரச்சனை சால்வுன்னு நான் சொல்லாதது காரணமே அதனால தான். அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அஃபர்மேஷன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் சில விஷயங்களை விதைக்கிறோம், லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம எண்ணங்கள் செயலாக மாறும் அப்படிங்கிறது ப்ரூவன். அதனால தான் நம்ம எண்ணங்களை பாசிட்டிவாகவே ரீதிங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் நிஜமாக மாறதுக்கான மிராக்கிள்ஸ் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல பிரபஞ்சம் வேற ஒரு ரகசியத்தை வச்சிட்ருக்கு. அதனால லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு தான் சில மாடலாக யூஸ் பண்ணுறோம். கஞ்சி சிம்பிள்ஸ், ஸ்விட்ச் வேர்ட்ஸ், மந்திரங்கள், இதெல்லாமே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை டியூன் பண்ணுறோம், அது மூலமாக சூப்பர் கான்ஷியஸுக்கு மெசேஜ் போகுது, அது அப்படியே செயலாக மாறுது, நம்ம எண்ணங்களில் வருது, நம்ம எண்ணங்கள் செயலாக மாறும். இன்னும் பேசுவோம் இதை பற்றி. Thank you so much. Love you all. Astro BRINDHA again from Coimbatore.